ஜூலை 16 வீரா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த குடும்பத்தை இந்த நிலைமையில விட்டுட்டு என்னால கல்யாணம் பண்ணிட்டுலாம் போய் சந்தோஷமா இருக்க முடியாது. பிருந்தாவுடைய வாழ்க்கை என்ன நிலைமை ஆகும்னு கொஞ்ச நாள் யோசிச்சு பாத்தியா? நீ இந்த வயசுல போய் சம்பாதிச்சு என்ன பண்ண போற? பேசாம இரு. இப்பதான் நான் நல்ல வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறேன். கொஞ்ச நாள் நான் இப்படியே இருந்துடுறேன். 4 வருஷத்துக்கு இடையில என்கிட்ட யாருமே கல்யாண பேச்சை எடுக்கக்கூடாது அப்படின்னு வீரா அவங்க அம்மா கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு வீரா ஆட்டோ ஓட்டுறதுக்காக வெளியே போகிறப்ப மாறன் வீராவுடைய ஆட்டோவுக்கு முன்னாடி பைக்கை கொண்டாந்து நிறுத்தி ஆட்டோவை நிறுத்திடுறாங்க. நீ பண்றது உனக்கே நல்லா இருக்குதா? மாப்பிள்ளை பிடிக்கல, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி தஞ்சாவூர் பொம்மை மாதிரி ரெடியாகி வந்து நின்றுட்டு இருக்கிற. யார் யார் என்னென்னமோ கேள்வி கேட்குறாங்க, எல்லாருக்குமே பதில் சொல்லிட்டு இருக்கிற. உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இருக்குது தானே? எதுக்காக என்கிட்ட பிடிக்கல, கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு பொய் சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காத. எங்க அம்மா, கண்மணி, பிருந்தா எல்லாருமே கட்டாயப்படுத்தினதுனால தான் நாங்கள் வந்து நின்று, அதுலேயும் உங்கள் அப்பா அவர் அசிங்கப்பற்ற கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து நின்னதே. மற்றபடி எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. டேய் மாறா, நீ ஒன்றும் கவலைப்படாத, வீரா உனக்கு தான் பொண்டாட்டியாக வரப்போற அப்படின்னு தனக்கு தானே பேசி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. மறுநாள் கண்மணி ராமச்சந்திரன்ட்ட வந்துட்டு, எனக்கு இப்பதான் வீரா கால் பண்ணுனா, மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்குதான், கல்யாண ஏற்பாடை வந்து பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட உடனே மாறனுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்குது. மாறன் மாடியில இருந்து இறங்கி வந்தபடியே படிக்கட்டிலேயே நிற்கிறாங்க. நம்ம கண்மணியும் மாடிப்படியில ஏறி போய்கிட்டு மாறனை முறைச்சு பார்த்துட்டு போறாங்க. மாறனுக்கு பயங்கரமா கோவம் வருது. உடனே துணி கடைக்கு போறாங்க. உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற? ராத்திரி தான் எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொன்னேன். இப்போ என்னடான்னா உங்க அக்காவுக்கு கால் பண்ணிட்டு எனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குது, கல்யாண ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிற. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. பைத்தியம் மாதிரி பேசாதான், நான் யாருக்கிட்டையுமே எதுவுமே சொல்லலை, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு தான் இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் பொய் சொன்னா உங்க அக்கா எங்கள் அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அதை தான் நான் கேட்டுட்டு வந்து உன்கிட்ட சொல்கிறேன். நான் பொய் சொல்கிறேன்னா இல்லையான்னு உங்கள் அக்காக்கே ஃபோன் பண்ணி கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்குறதுக்காக கண்மணி வீராவுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த டைமில் வீராவும் வர்றாங்க. நான் உன்னைக்கிட்ட எப்போ சொன்ன மாப்பிள்ளை பிடிச்சிருக்குதுன்னு, நீ எதுக்காக தேவையில்லாமல் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தாண்டி, எதுக்காக நீ இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிற? உன் மனசில் யாராவது இருக்கிறாங்களா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வேற வழி இல்லாமல் வீராவும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சுக்கிறாங்க.